7 கெட்டப் போட்டு 7த்துலயும் ஒரு பேய் வந்து என்ன 7 பிறவிலையும் கொலை பண்ணும். நெகட்டிவ் கலந்த பாசிட்டிவ் அந்த மாதிரி. இவ தான் எனக்கு மருமகளா வரணும், அவ திமிர் பிடிச்சவ அப்படிலாம் போகும். எல்லா சேனலையும் ஆல் ரவுண்ட் அடிச்சோடனே அதை அடிச்சு தெரிச்சு பார்ப்பாங்களா அந்த மாதிரி. அது ஆக்சுவலாக சொல்ல ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். நீ பேஷனுக்காக பண்ணுற, பணம் சம்பாதிக்கிறதில்ல, அதனால அது பின்னாடி அப்படி ஓடாது. பேஷனுக்காக பண்ண படம்னா டெலிகாஸ்ட் பார்க்கும்போது தெரியும், ஒரு ஓரமாக நின்று ஏய் எப்போ எடுத்து சீன் இது இப்போ போடுறீங்க அப்படி. எல்லா இடத்துலையும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸை என்கிட்டயும் கொஞ்சம் நிறைய பேர் காமிக்கவும் செஞ்சாங்க. அதுதான் உண்மை. எனக்கு கீழே இருக்கும் தென்னை மரம் பனை மரம்லாம் இங்கே இருக்கும், நான் வந்து பறித்து கீழே போடலாம், அந்த மாதிரி ஹைட்டில் தொங்க விடுவாங்க. எனக்கு அது பயமே போயிடுச்சு ஆக்சுவலாக அந்த சீரியல் பண்ணி. நல்லதும் இருக்கு, நல்லதை விட கெட்டதா ஜாஸ்தியாக இருக்கு. அந்த மாதிரி இல்லை, அதுக்கு ஒரு உருவம் வேணா எண்ணெய் வச்சுக்கலாம், திருஷ்டிடா அதுக்கு உருவம் எம்மனா. இப்போ சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 சீன்னாலும் அதை டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். இந்த இதில் நம்மளுக்கு வேணாம், நம்மளுக்கு வேணவே வேணாம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் சீரியல் இருக்குல்ல, அது எப்படி உங்களுக்கு வந்து கால் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, அண்ட் அது என்ன சீரியல்? ஃபஸ்ட்டு சீரியல் வந்து விஜயில் பண்ணேன். விஜயில் வந்து ஒரு 7ஆம் ஜென்மம் 7 ஜென்மமோ சம்திங், அந்த காத்து கருப்பு சீரியலோட நேமு கேள்விப்பட்டிருப்பீங்க. காத்து கருப்பு வந்து எப்படின்னா வீக்லி 1 ஸ்டோரி தான். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த 6 நாள் இருக்கிற ஸ்டோரி தான் அந்த வாரம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் எபிசோடில் நான் பண்ணேன் 7 ஜென்மம் சொல்லிட்டு. அதாவது என்ன மாதிரி 7 பேர் 7 கெட்டப் போட்டு 7த்துலயும் ஒரு பேய் வந்து என்ன 7 பிறவிலையும் கொலை பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை, அது நல்லா ஞாபகம் இருக்கு. அழகர் சார் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறமாவே காத்து கருப்பே ஒரு 3-4 ஸ்டோரிஸ் பண்ணேன். ஓகே, அந்த காத்து கருப்பு நைட் வருங்க அதுவா? விஜய் டிவில ஈவினிங் 7 மணி 8 மணி சம்திங் அந்த மாதிரி டைம்ல. எஸ் ரொம்ப அந்த டைம்ல அது ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் சீரியல் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பவே மதுரை ஸ்டார்ட் பண்ணேன். மதுரைன்னு ஒரு சீரியல், அதாவது சரவணன் மீனாட்சியோட ஃபர்ஸ்ட் பார்ட் மதுரை ஜெனல் சார் பண்ணது. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த அழகின்னு சொல்லி ஒரு கேரக்டர். அது ஓகே, ஆக்சுவலி ஒரு சரவணனுக்கு பேர் அத்தை பொண்ணுல, அவங்க ஒரு அத்தை பொண்ணு, நான் ஒரு அத்தை பொண்ணு. நான் வந்து ரொம்ப வேணும்னு கோவப்படுறது, பிடிவாதம் பண்றது, வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கலந்த பாசிட்டிவ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த உரிமையோட நீங்க போயிட்டு அவரை வந்து கலாய்க்கிறது, அப்புறமா வீட்டுக்குள்ளேயே வந்து வடிவகரசி அம்மாவோட கம்ப்ளீட்டா அவங்களோட காம்பினேஷன்லயே தான் போகும். என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, இவ தான் எனக்கு மருமகளா வரணும், அவ திமிர் பிடிச்சவ அப்படிலாம் போகும். ஸோ ரொம்ப அழகான ஸ்டோரி அது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்தது, அதுக்கப்புறம் சன் டிவில அஞ்சலி, ராஜ் டிவில வந்து 6 மணமே 6, அப்புறம் எல்லா சேனல்லையுமே, அதாவது எல்லா சேனல்லையும் ஆல் ரவுண்ட் போயிட்டு வந்துட்டீங்க. என்னன்னா அப்ப சோசியல் மீடியா இல்லாதனால நம்மளுக்கு இவ்வளோ பிஸியா ரீச் கிடையாது. இப்போ சோசியல் மீடியால டிவில கேமரா முன்னாடி நடிகளாலும் கேமரா முன்னாடி நின்னா ரீச் இருக்கு. அப்போ அப்படி கிடையாது. ஸோ எவ்வளோ பிஸியா இருந்தாலும் ரீச்சுங்கிறது கேபிள் டிவி யார் வீட்ல கனெக்ஷன் இருக்கோ அவங்க வீட்டுக்கு மட்டும் தான். யார சீரியல் பாக்குறாங்களோ ஆக்சுவலி அது ரொம்ப ஹெல்தியான ஒரு லைஃப் கம்பேரிட்டிவ்லி. இப்போ சோஷியல் மீடியா இஸ் லைக் டேக்கிங் தி டோல் அப்படினு சொல்லலாம். மேபி எல்லாரோட வாழ்க்கையில அதுதான் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் அதனால கூட இருக்கு. அது அப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. கால் வந்தா ஷூட்டு முடிஞ்சா வச்சா அதோட சரி. இது சும்மா இன் பிட்வீன்ல வந்து எடுத்து இதை நோண்டுறது போஸ்ட் பண்றது எந்த வேலையும் இல்லை. அப்ப செல் கூட இருக்காதுல்ல? செல்னா எங்களோட ஃபர்ஸ்ட் மொபைல் வந்து அந்த ரிலையன்ஸ்ல இருக்கும், ஆண்டனாவோட சவுண்ட் வந்து அப்படியே ஊரே கேட்க அடிச்சிருக்குமா. ரிலையன்ஸ்ல நோக்கியா ஒன்னு இருக்கும், அந்த சைஸா இருக்கும். ஆனா அது கிடையாது, இந்த இவ்வளவு சைஸ் தான் இருக்கும், குட்டி ஆண்டனா இருக்கும், கிளி 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 அடிக்கிறது, ஒரு மாதிரி அடிச்சோடனே அதை அடிச்சு தெரிச்சு பார்ப்பாங்களா அந்த மாதிரி. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மொபைல். அது கூட என் அக்கா வந்து நீங்க சினிமாக்குள்ள வந்திருக்கீங்க, உங்களுக்கு மொபைல் தேவைப்படும்னு என் அக்காவுக்கு யாரோ கொடுத்ததை அக்கா வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் மொபைல் அதுதான். வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். ஓகே, மொட்டைமணி அவரை பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஷூட் எப்பயுமே வந்து ரொம்ப ஃபன் பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? ஃபன் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி அவர் ரொம்ப சைலண்ட், ரொம்ப நீட்டான ஒரு பர்சன். எப்படின்னா ஒரு மரியாதையை எவ்வளோ அழகா கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பர்சன். நான் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. பட் நான் கூட நடிச்ச ஒரு கோ ஆக்டர்ல ஒருத்தவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும், சூப்பர். ஒரு பொண்ணு கிட்ட மரியாதை எப்படி இருக்கணும், அவங்க மென்ஸ் அவங்க ரூம்ல என்ன இருக்காங்க அது நமக்கு பிரச்சனை கிடையாது. கரெக்ட் கரெக்ட். பட் ஷார்ட்டுக்குன்னு வரும்போது என்கிட்ட அந்த கொடுக்குற மரியாதை இருக்குல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப மரியாதை தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அந்த கலகலெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறாலே இல்லை. ஓகேங்க நீங்கள் சொல்லுங்க பார்த்துக்கலாம், பண்ணலாம், உங்களுக்கு ஓகேவா பண்ணலாம்
அப்பா ரீல்ஸ் ஒன்று பண்ணலாமான்னு கேட்பாங்க. முன்னாடி பெர்மிஷன். நாளைக்கு ஷூட் இருக்குன்னா இன்னைக்கு ஒரு மெசேஜ் போட்டு, எங்க நாளைக்கு எனக்கும் டேட் இருக்கு, இந்த ரீல் நம்ம பண்ணலாமா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பாருங்க. அப்போ நான் ஒரு சஜஷன் சொல்வேன், இது வேணாம் இது பண்ணலாம், நம்ம ஆடியே பண்ணலாமா, எதுக்கு, ஓகேங்க, இல்லை எனக்கு ஆட வராது, நீங்கள் நல்லா ஆடுவீங்க, அது ஊருக்கே தெரிஞ்ச கதை, எனக்கு ஆட வராது, இல்லைங்க நீங்கள் சும்மா பண்ணால் கூட போதும், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்வார். ஸோ ரொம்ப டீசெண்டான ஒரு சூப்பரான ஒரு பர்சன். வெரி நைஸ். நீங்க சொன்ன மாதிரி இந்த ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேம். எஸ் எஸ். ஈவன் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றது ரெஸ்பெக்ட் தான். கண்டிப்பா இல்ல. வெரி நைஸ் வெரி நைஸ் சூப்பர். ஸோ பேயா வந்து 4 வருஷம் ஆக்ட் பண்ணீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஒரே சாரி ஒரே கெட்டப்பு எப்படி இருந்துச்சு? அது வந்து உங்களுக்கு கடுப்பா இருந்துச்சா இல்ல வந்து சரி போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு? இல்ல அது ரெண்டுமே இருந்தது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். உண்மையா சொல்லணும்ல. ஆமா ரெண்டுமே இருந்தது. கடுப்புனா என்ன மாதிரினா மேக்கப் போடுறதா? அந்த மாதிரி அதனாலலாம் நான் கடுப்பாகவே இல்லை. என்னன்னா என்னோட சீன்ஸ் எப்படின்னா எப்பவுமே ஒரு ஹாரரா காட்டலைன்னு வச்சுக்கோங்க, எப்படியோ ஒரு எனக்கான எக்ஸ்பிரஷன் ஒரு 4 தான் இருக்கும். முறைக்கிறது, கத்துறது, பாவமா பார்க்கறது, அழறது. இது 4யுமே க்ரீன் மேட்ல ஒட்டி எடுத்துருவாங்க. க்ரீன் மேட்ல போட்டு எடுத்துட்டா அந்த எக்ஸ்பிரஷன் எங்கெல்லாம் வேணுமோ ஒரு நாள் ஷூட் வரைச்சு அத்தனை எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டு மாதம் ஃபுல்லாக அதே யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றவங்க எல்லாம் மாதம் 28 நாள் அடித்து அவங்க 28 நாள் சம்பளம் இருக்கும். நான் மட்டும் ஒரு நாள் அடித்து அந்த ஒரு நாள் சம்பளம் தான் எனக்கு இருக்கும். எனக்கு இது மட்டும் இரிட்டேட் ஆகும். சம்டைம்ஸில் நான் அந்த டைமில் எனக்கு என்னென்னா மைண்டில் ரொம்ப அந்த பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இருந்தது. நம்ம வந்து ரொம்ப பணம் சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்படல, நான் என்னோட பேஷனுக்காக பண்ணுறேன். அப்படி எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ பேஷனுக்காக பண்ணுற, பணம் சம்பாதிக்கிறதில்ல, அதனால அது பின்னாடி அப்படி ஓடாத, பேஷனுக்காக பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ அது என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருந்தது. ஸோ நம்ம ஏன் சேலரி வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணோம், நம்ம கேரக்டர் தான் எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் பிடிக்குது, அப்போ நம்ம அப்படின்னு. ஆனால் சம்டைம்ஸில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு அது வரும்ல அங்கங்கே கண்டிப்பாக வரல, நம்ம கூட டேட்டே கொடுக்கல. சிலப்போ 6 மாதம்லாம் டேட் கொடுக்காம இருந்திருக்காங்க கண்டினியூவாக. அந்த சீரியல் நான் இல்லைன்னு நினச்சிருப்பேன், ஸ்டோரியோ இல்லை, சடனாக டெலிகாஸ்ட் பார்க்கும்போது தெரியும், ஒரு ஓரமாக நின்று எப்போ எடுத்து சீன் இது இப்போ போடுறீங்க அப்படி. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு கோபம் இருந்தது. ஒரு 5 வருஷம் அந்த ப்ராஜெக்ட்னால வேற ப்ராஜெக்ட் கமிட் ஆக முடியல, கமிட் ஆகவும் விடலை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் என்னோட கரியரில் அது என்னோட நெக்ஸ்ட் லெவல் போனதுக்கான ஒரு பெரிய கஷ்டத்தையும் அங்கே தான் கொடுத்தாங்க. பட் இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஓகே. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சாரி ஒரே ஸ்டைலு, அது எனக்கு காசு மிச்சம், வேலையும் கொடுக்கல, அதுலேயும் காசு கிடைக்கல, வேற காஸ்டியூம் மேக்கப் செலவு பண்ணால் எனக்கு பிரச்சனை, அது தனி செலவு. அதனால எதுவுமே இல்லை, இந்த ஒரு சாரி தான். அந்த சீரியல் முடிகிற வரைக்கும் 2 சாரி மாற்றினேன். ஃபர்ஸ்ட் போட்டிருந்த சாரி ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு மெட்டீரியல். ஓகே. ஸோ டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியல, போட்டு இந்த பின் போட்டுடலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சேம் அதே மாதிரி வேணுங்கிறதுனால இன்னொரு சாரி வந்து ரெடி பண்ணோம். நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு அந்த எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சாரி. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரே சாரி தான் இப்போ அந்த சாரியை பொக்கிஷம் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அந்த கம்மல், அந்த தாலி கயிறு, அது ஒரு மாதிரி ஞாபகமா இருக்கட்டும் என் லைஃப்லன்னு சொல்லி அதை பேர் அப்படியே செட்டாக வேற எடுத்து வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். ஆனால் அந்த டைமில் நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு டேட்டோ 2 நாள் தான் அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்கன்னு, அப்போ மீதி நாட்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா வீட்டில் சமைக்கிறது, படுக்கிறது, தூங்குறது, குழந்தைங்களை பார்த்துக்கிறது, இதாக இருந்தது வாழ்க்கை. ஸோ அதுதான் இருந்தது. ஸோ அப்போ வேறு எதுவும் பண்ண முடியல, வேறு எதுவும் பண்ணவும் முடியல, விடவும் விடலை. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது என்ன நம்மளுக்கு அது ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஏன் அந்த என்ன ஏன் அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. மீன்ஸ் எல்லா இடத்துலையும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸை என்கிட்டயும் கொஞ்சம் நிறைய பேர் காமிக்கவும் செஞ்சாங்க. அதுதான் உண்மை. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்குது. அது சம்டைம்ஸில் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். என்னடா ஒரு நம்ம வேலை பார்க்குற அந்த ஒரு என்னோட வேலை எப்படின்னா, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஆல்வேஸ் அந்த க்ரெயினில் தொங்குறது, எனக்கு கீழே இருக்கும் தென்னை மரம் பனை மரம்லாம் இங்கே இருக்கும், நான் வந்து பறித்து கீழே போடலாம், அந்த மாதிரி ஹைட்டில் தொங்க விடுவாங்க. ஃபுல் ரிஸ்க் தான் எனக்கு, எப்போ கொடுத்தாலும் அந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு ஹைட்டான மாடியில் அந்த வால் மேலே நிற்கிறது, கொஞ்சம் காற்று அடிச்சா எனக்கு அது பயமே போயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த சீரியல் பண்ணி ஹைட் பயம் இல்லை எனக்கு. ஹைட் நார்மலாகவே எனக்கு தெரியாது பயம் இருக்கா இல்லையான்னு. பட் நான் அது பண்ணும்போது கூட எனக்கு அது பயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி டைரக்டர் ரொம்ப சப்போர்ட். எப்படின்னா நம்மளை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறதுல முன்னாடி போய் இது சேஃபா இல்லையான்னு செக் பண்ணிட்டு பிரியன் சார் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்ததுனால அவர் கொஞ்சம் சப்போர்ட். அப்படிங்கிறதுனால
ஓகே இவர் ஒருத்தருக்காக நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த கேரக்டர் நான் பண்ணா நல்லா இருக்கும்னு அவர் தான் புஷ் பண்ணதே. ஓகே. ஸோ நமக்காக ஒருத்தவங்க அவ்வளோ பேசுறாங்க. பேசும்போது நம்ம அதுக்கான ஒரு வேல்யூ பட் அவர்கிட்ட நீங்க கேட்டீங்களா எனக்கு அது ஏன் சார் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க வேற ஏதாவது- சொல்லியிருக்காரு. ஆனா அவர்கிட்டயுமே கேட்டா இல்லம்மா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணா நல்லது, சரியாக But 4 வராது, years is a very long சரியா time. வர சரியா வராது, சரியா வராது, இப்படியே போயிட்டாங்க. பட் அவங்களுக்குமே ஒரு சில இது இருக்கணும் Restrictions இல்லையா, இருந்திருக்கும். அதனால அது அப்படியே போயிடுச்சு. ஓகே. சோ யாருடைய நீ மோகினியில வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய நினைவுகள் கரெக்ட்டா? நினைவுகள் எஸ் Yes, okay. நல்லதும் இருக்கு, நல்லதை விட கெட்டதா ஜாஸ்தியா இருக்கு அந்த மாதிரி. ஓகே. எனிவே சோ லெட்ஸ் கீப் இட் as என்ன Yes, சொல்றது ஒரு yes. திருஷ்டி மாதிரி வச்சுக்கலாம். அதேதான். கழிஞ்சிடுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் நடக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு திருஷ்டி மாதிரி வச்சுக்கலாம். அது மேல போட்டுறது ஒரு பழிய பாவம் அந்த திருஷ்டி அந்த திருஷ்டியே ஓடி போயிடும். ஓடி ஐயோ, போயிடும். என்னை ஆள டேய், விட்டுருமா? உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, என்ன ஏன்டா இழுக்கிறன்ற மாதிரி. அதுக்கு மட்டும் ஒரு உருவம் இருக்குடா. ஐயோ, சாமி ஆள இல்ல விட்டுடா, அதுக்கு ஒரு உருவம் வேணா எண்ணெய் வச்சுக்கலாம், திருஷ்டி தான் அதுக்கு உருவம் எம்முனா. ஏன்னா கம்ப்ளீட்டா திருஷ்டிலேயே வாழ்றவரால் அவங்க ஐயோ, ஏன் மேம் நீங்க ஓகே. எனிவே சோ இவரு ரஞ்சித் சாரோட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ரஞ்சித் சார்னாலும் அவர்கிட்ட ரொம்பலாம் உட்காந்து பேசுறது அந்த மாதிரிலாம் ஷார்ட் டைம்ல பேசுறது தான். ஓகே. ஆனா நமக்கு கொடுக்குற ஒரு கம்ஃபர்டபுள் அவரை வந்து கரெக்டா அந்த ஸ்பேஸ் கொடுத்துருவாரு ஆக்ட் பண்ணும்போது. ஏன்னா அவங்கெல்லாம் மூவில இருந்து பெருசா பண்ணும்போது கரெக்ட். எப்பவுமே மூவி ஆர்டிஸ்ட்க்கும் சீரியல் ஆர்டிஸ்ட்க்கும் சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த ஒரு அந்த ஆக்டிங்கை எப்படி பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 சீன்னாலும் அதை டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். ஆமா. மூவியில் எப்படின்னா அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பிரஷன்லாம் ஃபேஸில் வேண்டாம், ஆனால் அதை மைல்டாக கொடுத்தா தான் அழகாக இருக்கும், அதுதான் உண்மை. ஆனால் இங்கேத்துக்கும் அங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அவங்க ஒரு ஸ்பேஸ் எதிர்பார்ப்பாங்க. அந்த எந்த சீனுக்கு நடுவில் ஒரு லேக் வேணும், எங்கேருந்து இன்னொன்று ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும், எங்கே கட் பண்ண நல்லாயிருக்கும்னு. சீரியலை வந்து அந்த சீனை முடிக்கணும்னு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்டபுள் எல்லாருக்கும் வராது. அந்த ஸ்பேஸ் வந்து என்றைக்குமே அவர் அதை இது பண்ணதே கிடையாது. ஸோ எல்லா ஸ்பேஸும் அந்த ஸ்பேஸ் கொடுப்பார். தங்கச்சியாக ஒரு கேரக்டர் எப்படி நம்ம பண்ணணுமோ, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பண்ணுங்கடா அப்படின்னு டக்குன்னு. ஓகேடா சூப்பர் சூப்பர் ஓகே நீங்கள் இன்னொன்று பண்ணுங்க, நான் வரும்போது இப்படி வரேன், நீங்கள் அப்போ கைப்பிடிங்க இது சொல்லுங்க. வெரி நைஸ். இந்த மாதிரி அழறசின்னா நீங்கள் இப்போ கண்ணை நிமிர்ந்து பாருங்க, கண்ணீர் அப்போ வெளியே வரும்போது அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணும்போது. ஸோ அப்போ வந்து ஓகே இதை கேட்கலாமான்னு தெரியல, சிஸ்டர் ரோல் உங்களுக்கு பிடிக்குமா இல்லை பேய் ரோல் பிடிக்குமா? கண்டிப்பா என்ன சொல்றது இல்லை பேய் ரோல் வந்து பண்ணுறது பிடிக்கும் தான். இப்போ அகைன் சீரியல்லே ஒரு பேய் ரோலாக கேட்டால் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா யாரடி நீ மோகினிக்கு முன்னாடி வந்த பேய் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வேஷம் போட்டு பேயெல்லாம் யாரும் வரல. இந்த மர்ம தேசம் அப்புறம் நான் பண்ண அந்த பேய் சீரியல்லாம் பார்த்தா யாருமே இப்படி வந்து நிற்கிறது ஊலாம் பண்ணுறதுலாம் பண்ணல. சும்மா அது இருட்டுக்குள்ளே ஒரு பேய் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க, அந்த மாதிரி சில்லவுட்டில் ஒரு உருவம் தெரியும், அப்படிதான் இருந்து தவிர இந்த ரொம்ப பேயா வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணி காமிச்சது இல்ல. சும்மா ஆமா கார் மேல பறந்து வந்து உட்கார்றது கண்ணு முழு அதெல்லாம் ரொம்ப யாரும் அப்படி சீரியல்ல ரொம்பலாம் காட்டல. அப்போ அது காட்டினாலும் ரொம்ப மேபி நான் பார்க்காத ஒரு டைம் இருந்திருக்கலாம். யாரடி நீ மோகினிக்கு அப்புறமா வந்த பேய் சீரியல் எல்லாம் அதெல்லாம் பேய் சீரியல்ல நடுவில் பேயெல்லாம் நடுவில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, மேபி டிஆர்பி வரும்னு நினச்சி. ஆக்சுவலாக சொல்ல ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும் அது. அந்த அந்த பாட்டுக்கெல்லாம் எனக்கு நிறைய கால் வந்திருக்கு, இது ஒரு பேய் பாட்டு வருதா நீங்க என்ன பேய்னே முடிவு பண்ணிட்டீங்களா, பேய் பாட்டு வர இடத்துக்குலாம் என்ன கூப்பிடுறீங்க, அப்புறம் சாமி வரும் நீங்க தான் சாமி, அதனால பேய் சாமி மட்டும் நான் மனுஷ கேரக்டர் எல்லாம் பண்ண முடியாது வேணாவா, ஏன்னா அதெல்லாம் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் தான், தயவு செஞ்சு இந்த பேய் சாமி இதெல்லாம் நான் கூப்பிடாதீங்க நான் வரல அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா அந்த நினைத்தாலே இனிக்கும்னு ஒரு சீரியல் இருக்குல்ல, இப்பவும் பார்த்தீங்கன்னா அதில் பேய் அப்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும். அது ஆக்சுவலா அதுலதான் அதுக்கு உங்களுக்கு கேஸ் பண்றதுக்காக கூப்பிட்டாங்களா? எனக்கு என்னன்னா இப்போ வரைக்கும் இந்த யாடி மோகினியில இருக்க சித்ரா கேரக்டருக்கு ஒரு அன்பு இருக்கு. இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கான வேல்யூ சுத்தமா போயிடுமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு அந்த கேரக்டருக்கு இருந்த வெயிட்டேஜ் மற்ற சீரியல்ல வர பேய் கேரக்டர்ஸ் கிடையாது. ஸோ யாரடி மோகினி பார்ட் 2 பண்ணலாம்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடுவில் வந்தது. ஸோ அந்த மாதிரி யாடி மோகினி பார்ட் 2 பண்ணுறதுனா எனக்கு ஓகே. இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேய் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஹாரர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு பேயாக பண்ணுறதுல எனக்கு விருப்பம் தான், தப்பு இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த கெஸ்ட்டாக ஒரு பேயாக வர்றது, கெஸ்ட்டாக ஒரு சாமியாக பேய் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், நம்மளுக்கு வேணவே வேணாம். ஸோ அந்த மாதிரி மூவிலையும் ஆஃபர் வந்தது எனக்கு நடுவில். ஆனால் அந்த டைம் டேட் செட் ஆகாதனால ஏதோ ஒரு மூவி பண்ணுறதுக்கு தான் பேசினாங்க. ஸோ எப்படின்னு நினச்ச வாழ்க்கையில பேயோ முடிவு பண்ணிட்டாங்க போல் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது கரெக்டாக செட் ஆகல. அது உங்க ஹஸ்பண்ட் இதை பத்தி ஏதாவது கிண்டல் பண்ணுவாரா, இல்லை வீட்டில் அம்மா இல்லை தங்கச்சி எல்லாரும் தான் சொல்லுவாங்க கரெக்டாக உன்னை பேய் மாதிரி தான் தெரியுது, இங்கேயே என்னவா இருக்கோ அதுதான் அங்கேயும் போல அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் நான் விளையாட்டா எடுத்துப்பேன், சம்டைம்ஸ் ஒரு உண்மையாக தான் சொல்லியிருக்காங்களோ அப்படிலாம் நினைச்சல ஃபீல்லாம் பண்ணிருக்கேன், அந்த மாதிரிலாம் ஃபீல்லாம் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா எனக்கே தெரியுது நானே பேய் மதம் பிஹேவ் பண்றேன்னு. எப்படின்னா எடுத்ததுக்கும் இந்த
ஹை லெவலில் கத்துறது, ஏன் இதை இங்கே வச்சிங்க, இது ஏன் இங்கே இருக்குது, அப்படி இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் நினைப்பேன், உண்மையாக நம்ம அப்படி தான் பிஹேவ் பண்ணுறோம் போல், ஒருவேளை நம்ம கேரக்டரே அப்படி தானா, இல்லை இந்த கேரக்டர் பண்ணனால தான் நம்ம இப்படி பண்ணுறோமா அப்படின்னு திங்க் பண்ணி பார்ப்பீங்க. எஸ், அந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன்.